ஒரு நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் கொண்டே பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது என்னெல்லாம் எங்கள் அப்பா கொண்டே பள்ளிக்கூடத்தில் விடும்போது எங்கள் அப்பா சொல்லி விட்டார் வாத்தியார்கிட்ட, ஐயா இந்த பயலை கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற இடம்லாம் உரிச்சு எடுத்துருங்க, உங்கள் பொறுப்பு தான் பார்த்துக்கங்கன்னு சொல்லி விட்டாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு நிலைமை? பள்ளிக்கூடத்தில் கொண்டே பிள்ளைகளை விடும்போதே சொல்லிடுறாங்க, ஐயா வாத்தியார் ஐயா இந்த பய ஒரு மாதிரியான ஆளு, உங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. ஆமாம், நிலைமை அப்படி இருக்குல்ல. படிக்கும்போது வாத்தியார் ஒரு கணக்கு பாடம் சொல்லி கொடுப்பார், 5ல் 9 போகுமா? போகாது. என்ன செய்யணும்? பக்கத்தில் ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தார். கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி கொடுக்காமே போயிட்டா கடைசி வரைக்கும். நாட்டில் ஒவ்வொருத்தனும் கடனை வாங்கிட்டு போய் அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுறா, நாடு கடன்ல இருக்கு, யார் அடைக்கிறதுன்னு தெரியல. அதை விட பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு பாடம் இருந்துச்சு பத்திலா, பாட்டி வடை சுட்ட கதை நம்ம பாடப்புத்தகத்துல இருந்துச்சுல. பாட்டி வடை சுடுவா, ஒரு காக்கா ஒடியாந்து அந்த பாட்டிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு ஓடி போயிடும். வடையை கொண்டு போய் மரத்து மேல வச்சிருக்காங்க, ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி சொல்லணும். நரி சொன்னதை நம்பி காக்கா ஆண் வாய பழக்க வடை கீழே விழுக, நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதான பாடம்? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாட்டியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, அந்த பாடத்தை படிச்சுட்டு இந்த நாட்டில் ஒருத்தன் கூட உண்மையா இல்லை, ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு சொல்லி வைத்தது போல இருக்கா இன்னைக்கு வரைக்கும். நீங்க அதை விட இன்னும் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அதே பாடம் அதே கதை அப்படியே சீனாவில் வச்சிருக்கேன். சைனா தேசத்துல, சீனா நாடு இருக்கு நம்ம எல்லாம், அந்த சீனாவில் வச்சிருக்கேன். அதே கதையை பாடப்புத்தகத்துல சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி 5 பிஞ்சு மனசுல நல்ல விதையை விதைக்கணும், நஞ்ச விதைக்காம. இதே கதை இருக்கு. அங்கேயும் பாட்டி வடை சுடுறா, அங்கேயும் ஒரு காக்கா வருது. அந்த காக்காக்கு திருட சொல்லி கொடுக்கலாம். கதை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுதான், பாட்டி பசிக்குது வடை இருந்தா தர்றியா, பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். பாட்டி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, ஆனா வடை சுட முடியல, ரொம்ப நேரமா அடுப்பு பத்த வைக்க முடியல, ஏன்னா விறகு ஈரமா போச்சு, நீ ஏதாவது உதவி செய்வாயான்னு பாட்டி கேட்கிறா. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு, விறகு இருக்கு, கொண்டு வந்து தாரேன்னு விறகு கொண்டு வந்து காக்கா கொடுக்குற மாதிரி பாடம் வச்சிருக்கேன், உழைக்க சொல்லி கொடுக்குறேன். அடுத்து இப்ப காக்கா விறகு கொடுத்துச்சா, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும்ல, கொஞ்சம் சத்தமா கேக்குது, பாட்டி வடை தர்றியா இல்லன்னு, ஏன்னா உழைச்சிருக்குல்ல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும் இல்ல. உடனே பாட்டி சொன்னா, வடையை சுட்டு வடையை கொடுத்துட்டா, வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு. பாவம் அங்கேயும் ஒரு நரி வருது. சரி, அங்கேயும் நரி வந்தா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கானா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா வச்சான் பாருங்க. அந்த இடத்துல அந்த காக்கா வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியதாம். மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. எப்படி பாடம் இங்க வச்சிருக்கேன்? அது பாடமா இது பாடமா? எப்படி நம்ம பிள்ளைக சரியா வரும்? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எப்படி எல்லாம் நாளைய தலைமுறைக்கு நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய பாடம் எப்படி இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது மதிய உணவு சாப்பிட்டோம்ல, மத்தியானம் சோறு போட்டாங்க, இப்ப காலையிலையும் சோறு போடுறாங்க. சோறு சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டோம். என்ன திருக்குறள்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்